நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த மாஞ்சோலை கிராமம். இந்த மாஞ்சோலை கிராமத்த பத்தி கொஞ்சம் படிச்சுட்டு சொல்றேங்க அப்டின்னு உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ, அத பத்தி நெறைய படிச்சேங்க. படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாங்க, ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம். அங்க உள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்னல்கள், ரொம்ப கஷ்டங்கள், எந்தெந்த அளவுக்கு துன்புறுத்தப்படணுமோ, அந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டுருக்காங்க. ரொம்ப என்ன ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துக்காக தான் வந்து டீ எஸ்டேட்டுக்கு வந்து வேலைக்கு போனாங்களே தவிர, அது வந்து கஷ்டங்கள் பட்டாலும் வந்துட்டு, அவங்க வந்து என்ன சொல்றது, அது பழகிருச்சு அவங்களுக்கு. பழகிட்டு 4, 5 தலைமுறை அங்கேயே ஓட்டிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர்ல சொல்லுவாங்கள்ல, அந்த ஜமீன்தார். ஜமீன்தார், பண்ணையார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமீன்தார்கிட்ட இருந்து அரசாங்கத்துக்கு கைமாறப்பட்ட நிலம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்து கைமாறாததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து 100 ஆண்டுக்கான குத்தகை எடுத்திருக்காங்க. ஸோ, அந்த குத்தகை வந்து இப்ப 2028ல முடிய போகுது. அப்ப முடியாததுக்கு முன்னாடி இப்ப 2024ல நீங்க வந்து வெளியாவுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இப்ப நடக்கிற சம்பவங்கள் தெரியும். இந்த விஷயங்கள் வந்து அங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் குடுக்குற இந்த மீடியாக்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியா இருக்கு அப்டின்னா, எங்க மக்கள் கஷ்டப்படுறாங்களோ, அவங்க கஷ்டங்கள எடுத்து சொல்றது தான் வந்து நம்மளுக்கு ஒரு மீடியா. ஏதோ நாமளும் வந்துட்டு ஏதோ பேசுறோம், வைக்கிறோம் அப்டின்னு இல்லாம, எங்கெங்க கஷ்டங்கள் இருக்கோ, அங்க வந்து அந்த கஷ்டத்த வந்து வெளிப்படுத்தி, இந்த கஷ்டத்துல மீண்டு வரதுக்கான வழிக சொல்ற நண்பர்களுக்கும், இல்ல அவங்க கஷ்டப்படுறாங்க அப்டின்னு சொல்லி அந்த கஷ்டத்த வந்து அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்றது. ஏன்னா, முன்னைய காலங்கள்ட்டலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மீடியாக்கள் சரியா இல்ல டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சிட்டிசன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, "அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமம் அழிஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தனுஷ்கோடிலாம் இப்ப வந்து அழிஞ்சு போச்சு அப்படிலாம் இருக்கு. ஸோ சினிமாக்கள் மட்டும் இல்ல, ரியல்லயும் தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா அழிஞ்சிச்சு. ஸோ இந்த மீடியாக்கள்லாம் இருக்கும்போது வந்து அது அரசாங்கம் வந்து எடுத்து எடுத்து பண்ணி நல்லபடியா டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த மீடியா உள்ள நண்பர்கள் எல்லாமே வந்துட்டு கஷ்டப்படுற இடத்துக்கு எல்லாம் முன்ன முன்ன போய் அந்த நியூஸ்கள வெளிய சொல்லும்போது, மக்களுக்கு வந்து இது ஒரு ஆறுதல். ஏன்னா நம்ம ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றான் அப்படின்னா, அது அரசாங்கத்த போய் கேட்கறதுக்குள்ளவே அவங்க ஜென்மமே முடிஞ்சிரும். ஸோ, இப்போ வந்து ஒரு சடன்லியா ஒரு 10 நாள் இல்ல 15 நாள்ல போய் ரீச் ஆயிரும். இப்ப பாருங்க நம்ம வந்து இங்க அப்ராட்ல இருந்துட்டு இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்வாதாரத்துக்காக தான் மேல வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போயிட்டு அவங்க பெரிய கூலிலாம் கிடையாது. சின்ன கூலி தான் கஷ்டப்பட்டு இந்த பரதேசி படத்துல டைரக்டர் பாலா அவர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, அதேமாரி நிலைமைகள் தான். ஸோ, அது வந்து ஒரு படமா எடுத்துக்கினா நம்ம வந்து அன்னைக்கு வந்து என்டர்டெயின்மென்ட்டா பார்த்தோம். ஆனா ரியாலிட்டியும் அதுதான் போல. இது வந்து 23,000 ஏக்கருக்கு மேல இருக்கு. அங்க வந்து அந்த மாஞ்சோலை கிராமத்துல வந்து ஒரு மொத்தம் வந்து 7,000 பேரு, அதுல 6,000 பேர் போல அந்த இடத்த அந்த யூனியன்ல வேலை பார்க்குறாங்க போல. ஸோ, அந்த வேலை பார்க்குற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப திடீர்னு அவங்கலாம் "நீங்க காலி பண்ணுங்க" அப்படின்னாங்க. நம்ம வந்து தமிழ் எல்லாம் பேசி வச்சுட்டுருக்கோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல உள்ள ஒரு பிரான்ச் தான் வந்து அங்க கம்பெனி வச்சுட்டுருக்கு. ஸோ, அங்க ஆதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். அந்த கார்ப்பரேட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, சடன்லியா நீங்கலாம் வெளியாவுங்க அப்படின்னு சொல்லிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க கூலி உயர்வு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர்கள வச்சு, அந்த போராடி ஒரு 50 உயிர் வந்து தாமிரபரணி ஆற்றில வந்து இழந்தாங்க அப்படின்னு எல்லா வரலாறுகளும் இருக்கு. ஸோ, அத வந்து கடந்த காலத்த பேசி வந்துட்டு இது நடக்க போறது. இப்ப பிரசென்ட்டா என்ன பண்ணணும்? ஃபியூச்சர் அவங்களுக்கு என்ன இருக்கு? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இப்ப வந்து என்னன்னா, அவங்க மேலேயே இருக்காங்க. அவங்களுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு எல்லாமே ஒரு அத்தாரிட்டி ஃபுல்லா மேல தான். அவங்க வந்து மேலேயே இப்ப உச்சநீதிமன்றத்தில போய் திடீர்னு எங்கள ஓய்வு பண்ண சொல்றாங்க. விஆர்எஸ் வாங்க சொல்றாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில போய் கேஸ் குடுக்குறாங்க. அப்படி கேஸ் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க 2028 வரைக்கும் நீங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2008 வரைக்கும் இருந்துக்கிட்டானா, அப்ப வந்து என்ன சொல்றது? ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "எரியறத புடுங்குனா கொதிக்கிறது நிக்க போகுது" அப்படின்னு. இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமா வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயும் கீழேயும் ஒரு தொடர்பு ஒரு காய்கறி வாங்குறது, இல்ல வெளிய டவுனுக்கு வர்றதுக்கு போறோம்னா ஒரு பேருந்து இருக்கு. அந்த பேருந்து வந்து முதல் கட்டம் வந்து ஆகஸ்ட் மாசம், அடுத்த மாசம் வந்து நிறுத்தப் போறாங்க. ஸோ, அப்படி நிறுத்தப் போறதெல்லாம் முன்னாடியே அறிவிக்குது. இப்ப அரசாங்கம் வந்து அறிவிக்குது, அந்த பஸ் நிறுத்தப் போறோம். நீங்கலாம் காலி பண்ணி கீழ இறங்கிருங்க அப்படின்னா, அங்க உள்ள மக்களுங்கள் எல்லாம் என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம வந்து அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ, அப்படி வந்து அவங்க பென்ஷன் பணம், அந்த பணம் ஏதாவது குடுத்தாலும் வச்சாலும் ஒரு 50,000 இல்ல 2,00,000த்துக்குள்ள தான் தருவாங்க போல. அந்த 2,00,000 50,000 வந்து பார்த்தீங்கன்னா, மேல அது பெரிய காசு. ஏன்னா, அவங்களுக்கு வந்து கடை கண்ணி கிடையாது. எதுவும் வாங்க போறல, சாப்பிட போறாங்க, வைக்க போறாங்க அவ்வளோதான். ஆனா, கீழ வந்துட்டாங்கன்னா, ஒரு வீடு எடுக்கணும்னா கூட அவங்க வந்து 10 மாச வாடகை குடும்பாய்ங்க. அதிலே ரூ. 1,00,000 ஓடிரும். ஒரு மாசத்துக்கு இப்போலாம் வந்து ரூ. 3,000 வாடகை. சின்னதா ஒரு கிராமத்தில வீடு எடுத்தா 3,000 வந்துரும். அப்ப 10 மாச வாடகை அட்வான்ஸா குடுங்கும்போது பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸு அப்படி இப்படின்னு பார்த்து அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறதுல 1,00,000 2,00,000 முடிஞ்சிரும். அப்புறம் இவங்க வேலை தேடுறதுக்குள்ள இந்த காசெல்லாம் போயிரும். இவங்க வந்தப்ப அங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது எங்க படிக்கணும், போகணும், வரணும் அப்படின்னு ஒரு கலாச்சாரங்களே மாறும்னு வச்சுக்கங்க. நாமளே ஒரு ஊர் விட்டு பக்கத்து ஊருக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படணும். இல்ல பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனா ரொம்ப கஷ்டப்படணும். அதுமாரி தான் வந்து அவங்க காலகாலமா அங்க வாழ்ந்துட்டாங்க. சொந்த பந்தங்கள் கூட கீழ இருக்கா, இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ, அப்படிங்கும்போது மக்கள் இப்ப என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த தேயிலை தோட்டத்த வந்து நீங்களே எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கேட்கறாங்க. அப்படி அரசாங்கத்தில கேட்கும்போது அது சாத்தியமா, சாத்தியமில்லையான்னு தெரியல. ஒரு வேள அப்படி அந்த அரசாங்கம் வந்துட்டு அந்த தேயிலை தோட்டம் வந்து எடுத்து நடத்துனாங்க அப்படின்னா,
ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ண ஸ்டாஃபுங்க வந்து ஆதார் அட்டை, அந்த ஐடென்டி கார்டுலாம் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்களுக்கே வந்துட்டு ஜாப் தரலாம். அப்படி இல்லை சுற்றுலாத்தலமாக மாற்ற போகிறோம் அப்படின்னா, எப்படின்னா சுற்றுலாத்தலம் மாற்றினா கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டாஃபுங்க தேவைப்படுங்க. அது வேறு யாரையோ போட்டு வழி தெரியாமல் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது, இவங்கள போட்டு இவங்களுக்கான வாழ்வாதாரத்தை திரும்ப அரசாங்கம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இப்போ ஒரு இடத்த வந்து ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு நிவாரணங்கள் எல்லாம் தரீங்க, போறீங்க. அதேமாரி இந்த மக்கள் வந்து திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு எல்லா இருப்பிடங்கள் ஃபுல்லா அங்க தான். அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நீங்க கீழ இறங்கி போகும்போது, அவங்க கீழ வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கான ஏதோ ஒரு அரசாங்கம் வந்துட்டு அவங்களுக்கு குடியிருப்புகள் வந்து ரெடி பண்ணி தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வேலை வாய்ப்புகள் வந்து குடியிருப்பு இருந்துட்டாவே இருக்குமிடம் இருந்துட்டாவே அவங்க வந்து வேலை வாய்ப்புகள் தேடிக்குவாங்க. அதேமாதிரி அங்கே படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கல்வியும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்துட்டு வாழ்வாதாரம் தேடி தான் போனாங்களே தவிர, அவங்க ஒண்ணும் எதுவும் தவறு பண்றதுக்காக மலைக்கு போக கிடையாது. இப்போ வந்து ஏன்லயே அந்த கார்ப்பரேட் நிறுவனம் ஏன் நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆல்ரெடியே வந்துட்டு இப்ப அந்த மக்கள் வந்து ஏங்க கான்ட்ராக்ட்டே முடிய போகுது, ஏங்க இவ்வளோ நாள் பேசாம லாஸ்ட் மினிட்ல நான் சாவ போற நேரம் சங்கரா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. அவங்க வந்து அந்த நிறுவனம் வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், ரினியூவல் பண்ண போறோம். அதனால வந்து நாங்க லோன் கேட்டுக்கிறோம் சொல்லி லோனும் போட்டு லோனுக்கும் காசு எடுத்துட்டாங்க. ஆனா ரினியூவல் பண்ணல. அப்ப அது மக்கள் அறியாத மக்கள் நெறைய விஷயங்கள் தெரிஞ்ச மக்கள ஏமாறும்போது, அங்க அங்க மேல உள்ளவங்களுக்கு வந்து ஏமாறுறது வந்து சாத்தியம். சரி அவங்க ரெடி பண்ண போறாங்க போல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்ப சடன்லியா வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, நீங்க வெளியாவுங்க அப்படிங்க. இப்ப இந்த கார்ப்பரேட் நிறுவனம் வந்து பாத்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் வெளியாக்க சொல்றாங்க அப்படின்னா, அங்க உள்ள இயற்கை வளம் சுரண்டுறதுக்காக கூட இந்த மக்களுக்கு இருந்தா ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, வைக்க முடியாது. 4 வருஷத்துல நம்ம எத இங்க நம்ம இந்த மெஷினரீஸ் இங்க உள்ள இயற்கை வளத்த நம்ம சுரண்டிட்டு போலாம். இப்ப சடன்லியலாம் ஒரு இடத்த வந்து ஒரு இடத்த உருவாக்குற மாரி அத அழிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமிங் தேவை. ஸோ அப்படிங்கும்போது இவன் வந்து இந்த பொருளாதாரத்த சுரண்டுறது கூட பண்ணலாம். இத வந்து அரசாங்கம் வந்து விழிப்புணர்வா பார்த்துட்டு இருக்கணும். ஸோ இந்த மக்கள் வந்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா, ஒரு பணக்காரன் தாங்க ஜெயிப்பான். ஒரு கிராமப்புறங்களே எடுத்துட்டாலும் ஏழையா, பணக்காரனா பார்த்தா, ஒரு கோர்ட்டு, கேஸு அப்படி இப்படின்னு போகும்போது, ஒரு சாதாரணமா நம்ம ஒரு கோர்ட்டு கேஸுங்கும்போது ரொம்ப லாங் இழுக்கும். ஸோ இது வந்து கார்ப்பரேட் நிறுவனத்துக்கும் மக்களுக்கும் உள்ள போராட்டங்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மக்கள் ஜெயிக்கணும். ஜெயிச்சாலும் கொஞ்சம் லேட்டா ஆகும். ஆனா அவங்க வந்துட்டு இப்ப திடீர்னு அவங்க மும்பைக்கார நிறுவனத்தோட முதலாளி அப்படிங்கிறதால வந்து அவர் வந்து ஸோ லாங்கா போய் டெல்லியில போய் போடுறாரு. டெல்லி உச்ச நீதிமன்றம் அப்பீல் பண்றாரு. அங்க போய் இவங்க போவாங்களா, போமாட்டாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு நடந்தது நடந்துருச்சு. அதனால மக்கள் வந்து என்னன்னா, உங்களால முடியும். முன்னே கஷ்டப்பட்டு நம்ம இங்க கீழ வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. நீங்க மேல போய் எங்களால முடியும்னு சொல்லி அங்க மேல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. வாழ்ந்தீங்க. உங்களால முயற்சி பண்ணி நல்லா ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சீங்க. அதேமாரி வந்துட்டு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வாழ முடியும். முயற்சி மட்டும் கை விட்டுறாதீங்க. அரசாங்கம் வந்துட்டு உங்களுக்கு எல்லா நல உதவியும் செய்யறதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் எல்லாம் உங்க ஏரியாக்குள்ள உள்ள அரசு அதிகாரிகள்ட்ட வந்து அப்பீல் பண்ணுங்க. அதேமாரி இந்த மக்கள்ல ஒருவனா நானும் கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் வந்து கரெக்ட்டா பண்ணி குடுத்து, ஒரு அரேஞ்ச் பண்ணி குடுத்தா நல்லாருக்கும். அதனால வந்துட்டு இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு தர்றது தமிழ்நாடு அரசின் கையில தான் இருக்கு.